ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் ஃப்ரெண்டு ஈரல்ல வந்து ஒரு ட்ரை கிரேவி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. செம சூப்பராக இருந்துச்சு. அப்பவே சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீக் நான் வாங்குறேன், நீங்களே வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த சண்டே அவங்க தான் செஞ்சாங்க. 1/4 கிலோ ஈரலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பில், பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இந்த ஈரலை போட்டுட்டு மேலேயே மஞ்சத்தூள், கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்கி விட்டுட்டு லைட்டா 2 கைப்பிடி தண்ணி மாத்திரம் தெளிச்சு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணோம் அப்படின்னா ஈரல் கிரேவி ரெடி. இறக்கும் போது மல்லித்தலையும் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் போட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் செமையா இருக்கும். ஈரல்ல விட்டமின் B12, அயன், ஜிங்க் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால நான்வெஜ் சாப்பிட்றவங்க அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் சாப்பிட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு இந்த டிஃபிஷியன்சி எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சண்டே மெனுல நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு, தயிர் பச்சடி, அப்புறம் இந்த ஈரல் கிரேவி தான்.